ஸ்டாலினை முன்னிறுத்தி சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தால் திமுக படுதோல்வி அடையும் என்று அழகிரி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேட்கலாம். கலைஞர் தான் திமுக, அவர் எல்லாம் திமுக கிடையாது. அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் தான் அந்த கட்சியை வளர்த்தாரு. எமர்ஜென்சியில கட்சி அழியும் நினைச்சாங்க, அப்புறம் 91 கட்சி அழிஞ்சு போய் நினைச்சாங்க. பல எதிர்ப்புகளை சந்திச்சு கலைஞர் தான் அந்த கட்சியை காப்பாற்றினாரு. கலைஞரை தவிர அவரு இல்லாம இவரை போய் முன்னிறுத்தி சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் இந்த ஒரு கருத்தை சொல்றேன், இந்த கருத்தை வேற யாராவது திமுக இருக்கணும்னு சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேன், முன் வர மாட்டேன்றாங்களே. கலைஞரால பிழைக்கப்பட்டவங்க, கலைஞரால வாழ்ந்தவங்க, கலைஞர் போட்ட பிச்சையில வாழ்ந்தவங்க யாரும் இந்த கருத்தை சொல்ல முடியலையே. அந்த தைரியம் இன்னும் எந்த ஆன்மகனுக்கு இல்லையே திமுகல. கருத்து கணிப்புன்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இது கருத்து கணிப்பு கிடையாது. உங்களோட ஸ்டாலினோட சொந்த பந்தங்கள் ஏற்படுத்திய ஏற்பாடுது இது. ஏன் நீங்க கருத்து கணிப்புன்றது இந்த திமுக மட்டும் ஏன் 2 பேர் எடுக்கிறாங்க? ஏன் ஏடிஎம்கேல 2 பேர் எடுத்துருக்கலாம், பிஜேபியில் 2 பேர் எடுத்துருக்கலாம், பிஎம்கேல 2 பேர் எடுத்துக்கலாம், வேற கட்சி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்திருக்காங்களா? அதில் எடுக்க வேண்டியதுன்னா ஓ பன்னீர்செல்வம் 2 தடவை அதிமுக முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதை எடுத்துருக்கலாம்ல, அதையும் எடுக்கல. அப்படின்னா இது நிச்சயமா இதை செட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்ப திமுக கொடுத்திருக்கிற 32% மிகைப்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா சார்? எல்லாமே இந்த கருத்து கணிப்பே மிகைப்படுத்தப்படுது. நான் தனிப்பட்ட எந்த கட்சியும் சொல்ல, நான் திமுக இந்த கருத்து கணிப்பே மிகைப்படுத்தி செட் பண்ணி ஸ்டாலினுக்காக தயாரிக்கப்பட்ட இது கலைஞருக்கா ஸ்டாலினுக்கா அந்த வேற திமுக நடத்தப்பட்ட சதிங்க. அது வேற ஒண்ணும் இல்லை. இது அவர் தன்னை முன்னிறுத்தணும், தலைவராக அறிவிக்கணும் அப்படின்னு பதவி வெறியில் அலையிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்போ 2016 அவர் முன்னிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது திமுக சொல்றாங்க சார். வாய்ப்பு இருந்தா திமுக போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் திமுகவுக்கு இந்த வரையும். நிச்சயமா 0 தான். ஸ்டாலின் முன்னிறுத்தினா 0 தான். அவருக்கு வேண்டிய வேட்பாளர் தான் போடுவாரு. போன தடவை நாடாளுமன்றத்தில் போட்டு எப்படி காசு வாங்கிட்டு போட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த வரையும் பண்ணுவாங்க. ஏதோ புதுசா 2-3 கைத்தடியெல்லாம் வச்சிருக்காரா, அவங்க சொல்றதுதான் அவரும் செய்வாரு. வரமாட்டேன்னு சொல்றாங்களாங்க மதிமுக, கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், அப்புறம் இன்னொரு முஸ்லீம் லீக் அதெல்லாம் ஒன்னா சேர்றாங்க. அப்புறம் பிஎம்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தேமுதிக அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் அதிமுக திமுக என் உறவே கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் யார் கூட போக முடியும்? காங்கிரஸோட மட்டும் தான் போக முடியும். காங்கிரஸ் அவங்க இளங்கோன்னு இன்னும் அவங்களும் திட்டவட்டமா சொல்ல மாட்டேன்றாங்க. சார், இப்போ நீங்க திரும்ப திமுக இணைந்து செயல்பட்டா அதோட கட்சியோட பலம் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க நினைக்கிறீங்க திமுக இணைந்து செயல்பட, அவங்க நான் உழைச்ச அந்த அவங்க நினைக்க மாட்டேன்றாங்களா? அந்த கட்சியை நினைக்கணும்ல. என்னுடைய இதை பத்திலாம் சொல்ல முடியாது.